ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஒரு ஜென்ரல் டாபிக். பசங்க வந்து வீட்டுக்கு வராங்க, விருந்தாளி பசங்க, ஃப்ரெண்ட்ஸோட பசங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து அவங்க வந்து வீட்டை நாஸ்தி பண்ணுறாங்க, முக்கியமான பொருட்கள்லாம் உடச்சி போடுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து அதை துளியும் கண்டிக்க மாட்டுறாங்க. ஸோ குழந்தைனா அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு அம்மா வந்து புலம்பிடுறாங்க. அதை வைத்து ஒரு நேரலை விவாதத்தை பேசியிருந்தோம். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோட பார்க்க போகிறீங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே இருக்கும் வச்சிருக்கோம். ஓகே சார். ஹெட்ரூம்லாம் கரெக்டாக வச்சுட்டுங்களா மேடம்? எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். ரொம்ப அலட்சியமா எல்லாம் கரெக்டாகிற மாதிரி, நீ இன்னும் பேசி கீச்சுற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு டோன், அதை நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அதை சொல்லாம விட்டுங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ரைட். எனிவே, ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உருண்ட வந்திருக்கிறார். இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் தான். என்னன்னா, இந்த குழந்தைங்களை வந்து வளர்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இது வந்து சப்ஜெக்டில் நடக்க நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை திரும்ப பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான குழந்தை வளர்ப்பு பண்ணுறது இல்லை. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயமா நம்ம பேசுகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாமன் ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் நைட்டில் போய் நடுவில் தூங்குமே, அதை எட்டி ஒரு நடுமாரிலே உதைக்கணுன்ற மாதிரி ஒரு கோபம் வரும். ஆனால் நம்மளால செய்ய முடியாது. கரெக்டாக அது புல்ல 10 வருஷம் கழிச்சு பிறக்கிற புல்ல அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னா, கண்டிப்பில்லாத எந்த விஷயமே உருவாம போயிடும். கரெக்ட். இப்போ மிலிட்ரி ஏன் அவ்வளோ ஒழுங்கா அது நடக்குது அப்படின்னா, வெட்டிட்டு வா, தட்டிட்டு வா. எள்ளுன்னா எண்ணெயா இருக்கிறதுக்கு வந்து காரணமா இருக்கிறது வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் என்ன சொல்றது, டிசிப்ளின். வந்து அதுல பனிஷ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் அந்த டிசிப்ளின் வரும்ன்ற. நீங்க டிசிப்ளின் வந்து பேச்சால வராதுன்ற. சரி. உதாரணத்துக்கு வந்து 1330 திருக்குறள் இருக்கு. சரி சார். இதெல்லாம் படிச்ச நேரம்லாம் மொத்த ஊரே உலகமே நல்லா சுபிட்சமா இருக்கணுமே. ஏன் அப்படி இல்லை? அப்ப அப்ளிகபிள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி மாறுது. அப்ப கண்டிப்பு இல்லாத ஒரு விஷயம் வந்து அது உருப்படி இல்லாம போயிடும். கண்டிப்புன்னா இப்ப எங்க சார், இது என்னவோ தெரியல சார், அது விழுந்துருது. இப்ப நேத்தி பாருங்க, அது கரெக்டா இருந்தது. இது என்னன்னு தெரியல. பிரச்சனை அதுல என்ன முறைக்காதீங்க. சொல்லுங்க. அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அடிச்சுக்கிச்சு திருத்தலாம். கண்டிப்பு இல்ல. ஆமா, ஏதோ ஒண்ணு. ரைட். இப்ப என்ன விஷயம் பாருங்க. அப்படின்னீங்க. நேத்து என்ன பார்த்தோம்? நேத்து ஒரு தர பார்த்தோம். இல்ல நீங்க நேத்து பாருங்க. ஒரு தர மறந்தோம். பார்த்து ஒன்ன பார்த்து அட நாட்டுல நடப்பு காட்சி. நேத்து கூட என்னவோ சொல்லணுமே மேடம். அதுதான் சார் சொல்ல வந்தீங்க. வந்து அதுதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது தப்புன்னு அப்படியே உசுன்னு போயிடும். நான் என்ன என்ன சொன்ன, கதவை தட்டினாலே முடிஞ்சிச்சு என் கதை. என்ன சொல்றது? நேத்து யாழினி ஸ்கூல் யாழினி ஏதாவது கண்டிச்சிங்களா? மாமியார் வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படி பேசுவாங்க. இல்ல நேத்து கூட ஏதோ ஒரு விஷயம் வந்தது. சரி, இப்ப விட்டுடுங்க, அதை வரல எனக்கு. சரி, அதை பட்டு விட்டு நம்ம வேற ஏதாவது பேசுவோம். என்னாச்சுன்னா, அந்த மாதிரி கண்டிப்பு இல்லாத குழந்தைகள் வந்து உருடாம போயிடுவாங்க அப்படின்றதுக்கும், கண்டிப்பு வந்து ஒரு டிசிப்ளின். ஏன் ஸ்கூல்ல வந்து 9 மணிக்கு வரணுன்றாங்க? நீங்க வந்து குழந்தைங்க தான், அவங்கள வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும், அவங்கள வந்து வன்முறையாக கையாளக்கூடாது, எல்லாம் ஓகே தான். ஆனால் ஏன் 9 மணிக்கு வரணுன்றாங்க? ஏன் வந்து ட்ரெஸ்ஸு வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும்னு ஏன் சொல்கிறாங்க? எல்லாத்துக்குமே ஒரு காரியங்கள் இருக்குது. ஒரு சமத்துவம் இருக்கணும், பசங்களுக்குள்ள வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. ஒரு நாள், அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து என்னன்னா, ஒரு தீபாவளி ட்ரெஸ் போட்டுவாங்க, பொங்கல் ட்ரெஸ் போட்டுவாங்க, கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விளக்குகள் இருக்கும். மற்ற நாள் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஒரு ஒழுங்கு இருக்கும். 9 மணிக்கு ஸ்கூல்னா 9 மணிக்கு ஸ்கூல், 9 வரைக்கும்னா வெளியே போயிடணும். அதே மாதிரி 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. ஸோ இந்த ஒழுங்கு தான் வந்து அதில் சின்ன கண்டிப்புகளும் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி இப்போ எங்கள் அம்மாவுடைய வளர்ப்புன்னு இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரீம். அதாவது சம்பந்தமே இல்லாமல், ஆதரவே இல்லாமல், பேசுவதற்கு கூட ஆள் இல்லாமல், தன் பிரச்சனைகளை சொல்றது கூட ஆளே இல்லாத ஒரு இடத்துல தனித்து விடப்பட்ட ஒரு பெண்மணி நான் 5 பிள்ளைங்களை வச்சு வளர்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த 5 பிள்ளைங்களை வச்சு வளர்க்கும் போது கணவனாலேயும் பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டோ இல்லை மற்ற விஷயங்களோ கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எந்த 5 பிள்ளைங்களும் எந்த குழந்தையுடைய மூக்குசிலையும் ஒரு சிந்தனே கிடையாது. புரியுது.
இவ்வளவு விஷயங்களையும் அவங்க பண்ணி வரும்பொழுது அதுல வந்து யார் மேல அந்த கோவத்தை காமிப்பாங்கன்னா ஆப்வியஸ்லி கிட்ஸ் தப்பு பண்ற குழந்தைங்க மேலதான் அதை காமிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான்லாம் வந்து பண்ணும்போது கண்ணுல வந்து சுக்கு அழைச்சி போட்டு கதற விட்ட அம்மா எங்க அம்மா. மீன்வாயில் ஒருவேளை இந்த கண்டிப்புலாம் இல்லாம இருந்தா நான் வேற மாதிரி போயிருப்பேன்னு கூட சில நேரத்துல யோசிக்கிறது உண்டு. நம்ம வந்து எப்பயுமே இந்த ஆஃப்டர் 40s வந்து நம்ம வந்து நிறைய ரீகால் பண்ணுவோம். என்ன பண்ணோம், என்ன ஆச்சு, நாம இப்படி பண்ணோமே, இப்படி இருந்தோமே, நம்ம இப்படி நம்ம அந்த குழந்தை இப்படி வளர்க்கலாமா. உதாரணத்துக்கு எங்க அப்பா காதை தொடணுன்றது எனக்கு ஆசை. புரிஞ்சு சொல்லியிருக்கேன். புத்தர் காது மாதிரி இருக்கு எங்க அப்பா காது, நல்லா தடியா இருக்கும். அது கூட தொட முடியாது, அப்பா மேல விளையாட முடியாது. ஆனா இப்ப என் பொண்ணு வந்து என் மேல விளையாடும், உதைக்கும், என்ன வேணாலும் செஞ்சுட்டு போவோம். அது என்னன்னா எனக்கு அதாவது இது எல்லாமே என்கிட்டையும் என் மனைவிட்ட மட்டும்தான் அது நடக்கும். சொல்றோம் வெளியில என் குழந்தை வந்து அந்த டிசிப்ளின் என்னவோ, அந்த இராணுவ ஒழுங்கோ, அது என்னவோ, அந்த கர்மமோ என்னோ ஒன்று, அந்த ஒழுங்கு இருக்கும் அவகிட்ட. இந்த போய் எனக்கு இதுதான் வச்சாகணும்னு சொல்றது, இழுத்து போட்டு ஏதாவது உடைக்கிறது, உடனே வந்து எடுத்து வந்து இதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கறது, இது என்கிட்ட என் பொண்ணு செய்யும். கடைக்கு போனதுமே டக்குன்னு ஒரு நெயில் பாலிஷோ இல்லை வந்து ஒரு ஸ்டட்டோ நான் எடுத்துக்கிட்டோமா, இதை எடுத்துக்கிட்டோமா, இந்த புக் எடுத்துக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கும் அவசரம். வெளியில யார்ட்டையும் அது மாதிரி கேட்காது. அப்போ எங்ககிட்ட அந்த கண்டிப்புகள் கொஞ்சமாவது குழந்தைகிட்ட இருந்து. இப்போ என்னன்னா விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியாவில் வந்து ஒரு அம்மா போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி என்ன போட்டிருந்தாங்க, 4 கிழமைக்காக 2 நாள் வந்தாங்க லீவுன்ட்டு, ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து குழந்தைங்க 2 குழந்தைங்க வந்தது. இன்வைட் நான் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம், ஒன்றும் தப்பு கிடையாது, வந்தோம். ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு வேற அவங்க வந்திருந்தாங்க. வந்த குழந்தைங்க அதாவது வந்து எக்ஸ்ட்ரீமா இருந்தாங்க. படுக்கையில ஏறி ஓடுறது, பெஞ்சில் ஏறுறது, டிவி ஸ்டாண்ட்ல ஏறுறது, சமையல் இதுல டைனிங் டேபிள் ஏறி குதிக்கிறது, எல்லாத்தையும் கலைச்சி வைக்கிறது. அவங்க வீட்டுல ஒரு கண்டிப்பே இல்லை. இந்த குழந்தைங்க வந்து லிட்டரலி வந்து நாமளே ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கலைச்சி போட்டு டயர்டாக்குறாங்க. இன்னொன்னு ஞாபகார்த்தமா பண்ண விஷயங்களே வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து கேஷுவலா ஹேண்டில் பண்றாங்க. நான் என்ன செய்யட்டும், அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கும்ல. இப்ப நெருங்கின சொந்தமா இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்க வந்து ஒரு 2 நாள் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு கூப்பிடும் போது அவங்க ஒரு குழந்தைய கூப்பிட்டு வராங்க. அவங்க குழந்தைய ஏன்னா இவங்க ஆஃபீஸ் தான் பார்த்துருப்பாங்க. சப்போஸ் வீட்டுக்கு வரும்போது ஃபேமிலியோட வரும்போது அவங்க புருஷன் அப்புறம் அந்த 2 குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது தான் தெரியும் அவங்களுக்கு அந்த குழந்தைங்க எப்படி இருக்குன்ட்டு. இது முன்னாடி ஒரு பார்க்கில் பார்த்துருக்கலாம், தேட்டரில் பார்த்துருக்கலாம், அவ்வளோதான். பட் வீட்டுக்கு வரும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அந்த மாதிரி அவங்க வந்து மிரண்டு போய் அதை வந்து ஒரு குரூப்ல இது மாதிரி ஒரு கில்ட் இருக்கலாம் அவங்களுக்கும். கண்டிப்பா இது உண்மைதானா, இது எல்லாருக்கிட்டையுமே இருக்கா? இப்போ இந்த விவாதங்களே நம்ம எதுக்கு பேசுறோம்னா, எனக்கு இப்படி ஒன்று பண்ண தொப்புல வந்து சின்ன வயசுல வந்து நோண்டி போயிட்டு மூந்து பார்க்கும்போது நாத்தடிச்சு, அப்பதான் தெரிஞ்சு அங்கேயும் வந்து அழுக்கு சேகரிக்கட் ஆகணும்னு எனக்கு அப்புறம் தெரிஞ்சது. ஸோ நான் சோப்பு போட்டு குளிக்கும் போது தொப்புல போட்டு நல்லாவே கழுவுவேன். அதுக்கப்புறம் நான் மூந்து பார்க்கும்போது அதுல வந்து நாத்தம் வரலன்றது இப்போ எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்தை நான் சொல்றேன் எல்லார்கிட்டையும். நிறைய தான் சொல்றீங்க சார், அதுதான் பிரச்சனை. இல்ல மேடம், அதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமால இவங்கெல்லாம் மோந்து பார்த்து போகும்போது இவங்க நாத்தடிக்க மாட்டேன்னா எனக்கு மைண்டு கற்பனை போனா பாத்துக்கலாம். பாருங்களேன், அதுதான் நானே இருந்து ஒரு பேர் எடுத்து வந்து உட்கார்ந்து சரி சாப்பிட்டேன். பேர் தானே நம்ம 2 பேரும், பேர் தானே ஒரு பேர் தானே, நம்ம 2 பேருமே பேர் தானே. ஓ அந்த பேர் இல்லையா, ஓ இந்த பேர், சரி ஏதோ ஒரு பேர். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த அனுபவத்தை நம்ம வந்து பொதுவெளியில் வைக்கும்போது ஒருத்தன் நம்பர் அண்ணா எனக்கு அதே மாதிரி ஆச்சு அப்படின்னு நம்பர். இப்போ அந்த மாதிரி சினிமாவில், தமிழ் சினிமாவில் மோந்துக்கிட்டே போவானுங்க எல்லா இடத்துக்கும். அங்கே நாத்தடிக்காத அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். யோசிச்சு பாருங்க, எதுவும் பிரபல நடிகளை இப்போ பேர் சொன்னா அவங்களும் வழக்கு போடுறாங்க நம்ம மேலே. அதனால அந்த தொப்புலாம் ஏதாவது நாத்தம் வந்து லைட்டாக கொஞ்சம், ஏன்னா நம்ம வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அப்போலாம் வந்து இப்போ டிஜிட்டல் ஏரா, இப்போ வந்து உனக்கு வந்து நிறைய ஷார்ட்டு ரீடேக் எடுக்கலாம். அப்படி நாத்தமே அடித்தாலும்ன்ற மாதிரி தான் எஃபெக்ட் கொடுத்தாங்க. உண்மை மேடம், ஏன்னா ரீலு இவ்வளோதான் இவ்வளோதான் நீ ஷார்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நடிச்சாகணும், ரீடேக்லாம் போகவே முடியாது. ரிஹர்சல் பண்ணி பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் எதுவுமே இல்லைன்னா இப்படி தொப்புள் இப்படி போய் இப்படி பண்ற மாதிரி இருந்தா அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சென்டெட் நோடான்னு சொல்லி இப்படி அப்படிங்கிற மாதிரி இங்கே இப்படி அடிக்கிற மாதிரி லைட்டா அந்த பக்கம் அடிச்சு விட்டு அப்புறம் அப்படியே மூந்துன்னு போக வேண்டியதான். வேற என்ன பண்றது சொல்லுங்க, அதுக்கிட்ட சொல்ல முடியும். அது உடனே இப்ப என்ன பண்ணி இழிச்சிரும். அதுக்கடுத்து சார் என்னை வந்து தப்பா கை வச்சுட்டான் சார், இந்த பக்கம் இடுப்பு வைக்கும்போது கையை மேலே ஏற்றிட்டான் சார், நான் முடிஞ்சது கதை டோட்டல் க்ளோஸ். அதாவது என்ன சொல்றது அது டோட்டல் அந்த கெரியரே க்ளோஸ். அதுக்கு வந்து நம்மள மேலே நாத்தம் மருந்து அடிச்சுக்கலாம்ல, டர்ரு புருன்னு அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த நம்ம நிறைய வாட்டி பேசினாலும் புதுசா ஒன்று வரும்போது புதுசா அது ஒரு ஆங்கிள்ஸ் எல்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்டிகளை அங்கிள்களை போட்டு உடைக்கணும் அப்படின்றது தான் இது மாதிரி நம்ம நிறைய பேசுறது. ஸோ இந்த அம்மா கில்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்படி இருக்கு
திஸ் இஸ் நார்மல் அப்படின்னு ஒரு கேள்வி பொது வெளியில் வைக்கிறாங்க. சொல்லுங்க. இல்ல இது நார்மலா அப்படின்னு கேட்கும்பொழுது நமக்கு இது மாதிரிலாம் ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நடந்திருக்கு நிறைய நாட்கள், நிறைய இந்த இப்ப இல்ல, நிறைய கொஞ்ச நாள் முன்னாடின்னு வச்சுக்கோங்க, வருஷங்களுக்கு முன்னாடி. ஆட்டிசம் குழந்தைகள் இதுல வந்து ஆட்டிசம் குழந்தைகள் என்ன ஹைப்பர் ஆக்டிவ் ஆட்டிசம் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்குனாலே நாங்க என்ன பண்ணுவோம், கூப்பிடுவோம், எல்லா பொருளும் எடுத்து வச்சிருவோம். அவ்வளவுதான். நிஜமாலுமே எதுவுமே கை கட்டுற மாதிரி எந்த பொருளுமே இருக்காது. இந்த நினைவுக்கு வச்சிருக்கிறது, இந்த ஞாபகமா ஷீல்டுக்கு யாரை கட்டி வச்சிருவோம், டப்பாவில் போட்டு மேல தூக்கி வச்சிட்டோம். இப்ப என்னன்னா கீழே வந்து நெயில் பாலிஷ் இருந்தா கூட எடுத்து ஒரே அடி அடிச்சானா 65 இன்ச்சு தீ பயம் கீழெல்லாம் போய் அமீபா மாதிரி ஆயிடும். அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வச்சிருக்க மாட்டோம். ஒரு ஃபேமிலி தவிர மற்றது எல்லாருமே ஓரளவுக்கு குழந்தைய கண்ட்ரோல்டாவே வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நிறைய இடங்கள் அது மாதிரி நடந்தது உண்டு. சொல்றேன், எங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவம்லாம் இருக்கு. நாம வந்து ஒரு குழந்தை வந்து நல்லா இருக்கு அப்படின்னும் போது அது பண்ணலன்றது வந்து பெருமை கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட் ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை வந்து பண்ணுதுன்னு போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா. அப்போ அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து யோசிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். சில விஷயங்களை ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடணும். சில ரூம்ல இப்ப எங்க வீட்டுல மீன் வளர்த்தேன். மீன் வளர்க்கும் போது என் அசிஸ்டன்ட்டு அப்புறம் இவங்களுடைய கசின் பார்த்து 2 பேருமே சாவி கூப்பிட்டு போவான். ஆனால் என் ஸ்டுடியோ ரூம் இருக்குல்ல அதை மட்டும் பூட்டிடுவேன். நீ அதுக்கப்புறம் நீ என்னவாலும் பண்ணு அந்த வீட்டில், என்ன துணி அது இது பீரோவே அப்படியே தான் இருக்கும். பட் ஏன் ரூம்ல இருக்கிற ஐட்டம்ஸ் இருக்குல்ல, சின்னதா வந்து பென் டிரைவு, கார் டிரைவு, அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு இல்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்ப பின்னாடி இந்த இவங்க பின்னாடி பேசுறாங்க இல்லையா, இப்ப இந்த ரீச் ஃபார் த ஸ்டார்ஸ் அந்த மாதிரி நிறைய அவங்களுடைய செல்லங்கள் கொடுத்த பொருட்கள்லாம் இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிற விட்டுறச்சா முடிஞ்சிச்சு இல்ல, 5 வருஷம் உழைப்பு எல்லாம் போயிடும். இதெல்லாம் இந்த ரீச் ஃபார் த ஐஸ் எல்லாமே கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்லாம் ரீச் ஃபார் த ஸ்டார்ஸ் வாங்கிக்கலாம். ஆமாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எல்லாமே வாங்கிக்கலாம், எல்லாமே ரீக்ரியேட் பண்ணலாம். அதுக்காக என்ன இப்போ திடீர்னு வந்து அணுகுண்டு போடுறான் எல்லாம் போச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண ஒன்றும் இல்லை சார். என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை. மயிரை என்னது அது போனால் என்ன சொன்னீங்க நான் நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி பழைய போட தேவையில்லை. ஏதோ ஒரு கதை மாதிரி எட்டு வந்தீங்க, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை அணுகுண்டு போடப்போ ஆர்டிஸ்டுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு சொன்னது சார். அப்போ போகிறப்ப எல்லாம் போயிடலாம். அப்போ ஒன்றுமே நடுத்தூர் நிற்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருக்கும்போது அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சைக்கிள் ஏறினா ஆக்சிடென்ட் ஆகும்னா சைக்கிளே ஓட்ட முடியாதுல்ல. கண்டிப்பா. சரி, நம்ம இப்போ டாபிக் வேற எங்கேயோ போகுது. ஸோ அந்த மாதிரி நான் அதெல்லாம் பூட்டி வச்சிருவேன்றேன். குழந்தைங்க வந்துன்னா என்ன ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ கசினே ஒரு குழந்தைய கூப்பிட்டு வரான், அது ஏதோ எடுத்துட்டு பாக்கெட்டில் பிடிச்சி இந்த மாதிரி என்ன கதை நடந்ததுன்னா, இவங்க தம்பி பையன் எடுத்து வச்சுக்கிட்டான், ஒரு பேட்டரியை தேடிட்டு இருக்கேன் நான் எல்லா இடத்துலையும் தரேன். எப்பயுமே இதெல்லாம் செக்லிஸ்ட் மாதிரி கிளம்பணும். செக்லிஸ்ட் மாதிரி கிளம்பணும். இதை எடுத்து வச்சுட்டா இந்த அதாவது அந்த ஜிப்ல தான் அது இருக்கணும். ஏன்னா அதில் கைவிட்டா அங்கே இருக்கும், மாற்றி கூட வைக்க மாட்டேன். ஏன்னா அவசரத்துக்கு எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 7 ஜிப் இருக்குது ஒரு பேக்லன்னா அது எந்த ஜிப்பில் என்னென்ன வைக்கணும்னு நான் முடிவு பண்ணி வைப்பேன். அது எல்லாரும் சொல்லி கொடுத்துருவேன். கார் ஓட்டும் போது அதை எடு, அந்த மைக் எடுனா அந்த ஜிப்பில் அது இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு பார்த்தா பேட்டரியை காணும். இந்த மொண்டாட்டத்து உள்ளார வந்து மாமான்னு வந்து நல்லா மயக்கி என்ன கேபரே டான்ஸ் தான் ஆடல, அதுக்கு இது பேஷன்லேயே மயங்கி போயிட்டான். அது எடுத்துன்னு போய் பாக்கி இதில் போட்டு வச்சுக்கிட்டான், அவனோட திங்ஸோட வச்சுக்கிட்டான். அது தண்ணியில் போட்டு தான் முடிஞ்சிடுச்சு. அதோட தூக்கி போட்டு அது ஒரு 4500 அவன் கெனானுக்கு அழுதும் 5000 ரூபா 6000 ரூபா. யோசிச்சு பாருங்க. ப்ராப்ளம் என்னன்னா அந்த பேட்டரி பர்டிகுலர் பேட்டரி கிடைக்கவே இல்லை இந்தியாவில். அது கிடைக்கவே இல்லை. நாங்கள் யூஎஸ்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுங்க, இங்கேருந்து வந்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுங்கன்ற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளோ ஃபோன் பண்ண இவனுக்கு வேலை மயிரே கிடையாது, பேட்டரி வேணும், மயிரை வேணும், மட்டை வேணும்னுவான். யோசிச்சு பாரு. அது கரெக்டா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இதுக்குதான் நான் என்ன பண்ணேன், குழந்தைகள் அதுக்கு அதை பொறுத்தவரை இன்னும் வெயிட்டா இருக்கு, கட்டையா இருக்குது, ஏதோ கவர்ச்சியா இருக்குது, எடுத்துருங்க. அதுங்க அதுக்கு மேலே தப்பே சொல்ல முடியாது. இப்போ வந்து இவங்க கசன் வந்தாங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான், ஒர்க் பண்ணுவான். அங்கே நெட்ஒர்க்லாம் போட்டு ஒர்க் பண்ணுவான். அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்பி போவான். எனக்கு தெரிஞ்சு பொண்டாட்டிகிட்ட தப்பிக்கிறதுக்காக கூட நம்ம வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்குமே இருந்துட்டு போட்டுமே. நம்மளுக்கு என்ன இப்போ இருக்கலான்றதான் நம்ம சொன்னோம். இருந்ததுன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? இருக்கலான்னும் போது அங்கே திடீர்னு சிலக்கா வீடியோ ஏதாவது தட்டிக்கிட்டு போட்டு, ஏன்னா வீட்டில் யாருமே கிடையாது அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு போகலாம். அப்படின்னா எனக்கு தெரியும். ஆனால் ரூம் இருக்குல்ல, ஏன்னா பையனை வந்து பக்கத்தில் ஏதோ கிளாஸ் ஒன்று இருக்காங்க ஃபுட்பால் கிளாஸ், அங்கே கூப்பிட்டு வருவான். அப்போ என்ன ஆகுது, திடீர்னு ஏதாவது எடுத்து வச்சுட்டான்னு வச்சுக்கோ,
அந்த பொம்மை கம்மை என்னத்தை எதாவது போ தண்ணியை கூட ஊற்றி பெட்டில் கூட ஊற்றி விடு, தூக்கி போய் வெளியில் காய வச்சுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த கார்டு ரீடர் எடுத்து போனால் அதுக்கப்புறம் நம்மளால் வேலையை செய்ய முடியாது. ஆனால் என்ன பண்ணோம், அந்த ரூம் மட்டும் பூட்டி வச்சுட்டு மற்றதில் என்ன ஒன்றும் பண்ணிக்க, சமைச்சிக்கோ, ஆம்லெட் போட்டுக்கோ, ஆப்பாயில் போட்டுக்கோ, என்ன ஒன்றும் போட்டுக்கோ, சரக்கு கூட இருக்குது, நல்லா ஃபுல்லாக இருக்குது, சரக்கு எடுத்து அடிச்சுக்கோ, அப்படிப்பட்ட ஆள். ஆனால் அது ஒரு கேள்வி வரலாம், அதுக்கான பதில் இதுதான். கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு அனுபவங்கள் இருந்தது. ஒருவேளை அவன் வந்து யோசிச்சு கூட வந்து அவன் வந்து கேட்காம போயிருக்கலாம். ஆனா என் சைடு இதுதான், அதை சொல்லி சங்கடப்படுத்துறத இப்படி விட்டுறது. ஏன்னா அதுலதான் டிவி இருக்கும். ஆனா இன்னொரு டிவி வந்து எங்க யாழினியோட டிவி இருந்தது இந்த பக்கம், அதெல்லாம் இல்லு வச்சுதான் போனோம். சரி, ரைட், ஓகே, சொல்லுங்க. என்ன நான் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதுல சில பசங்க எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எனக்கு நேர்ந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதுதான் சாப்பிடுவேன் பசங்க அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு டிஷ் வந்து ஒரு 5-6 டிஷ் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பெரிய, நான் யாருக்கே இதெல்லாம் செஞ்சது இல்ல. திடீர்னு வந்து என் பையன் இததான் சாப்பிடுவான் அப்படின்னுவாங்க. நீங்க ஏழும்போது மஞ்சளா தானே வரும், இல்ல அது ஏதோ வேற ஏதாவது சாப்பிட்டு வருமா, எனக்கு புரியல. சரி, ஏன் அந்த பேரை சாப்பிடவே விட மாட்டீங்களா? சாரி. worst behavior. Yes, I'm worst person. சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதுதான் நானு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி worst person-க்கு தான் 10 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க. என்ன அப்போ ஒன்றும் தெரியலையே, இப்போ கூட தொட்டா கூட சிலுக்குதுன்னு சொல்றீங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு எதையும் போட்டு குழப்பறீங்க? சரி. உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா அதை உங்களோட நிறுத்திக்கோங்க. எனக்கு எந்த கன்ஃபியூஷன், நோ கன்ஃபியூஷன் ஃபார் மீ. கன்ஃபியூஷன், ஜஸ்ட் ப்ளீஸ் பீ கிளியர் ப்ளீஸ். ஐயோ, இதுக்கப்புறம் வாய்ஸ் ஒரு கட் ஆயிடுவாங்க. என்னன்னா அந்த மாதிரிலாம் கேட்கறது, அதெல்லாம் கூட விட்டுருலாயா. சரி, ஓகே, நம்ம அவங்க ஏதோ செஞ்சு தர சொன்னாங்கன்னு நான் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கேன் ஓப்பனாவே. என்ன பத்தி தெரியும்ல, இல்லைங்க எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது, நீங்க வேணா செஞ்சு கொடுங்க, ஏதாவது பொருள் வாங்கி தரணும்னா கூட சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன், அதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இதுல இன்னொன்னு என்ன நடக்கும்னா, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ ஒரு மிக்சரோ ஏதோ ஒரு தின்பண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுக்கறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. எடுத்து கட் பண்ணி ஒரு கிண்ணில போட்டு கொடுத்துரு, அவ்வளவுதான். அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை அப்படியே கொடுப்பாங்க. ஆமா, ஒரு மிக்சர் பேக்கெட்டை அது அப்படியே கொடுப்பாங்க அந்த குழந்தைகிட்ட. அது குழந்தை, அது வாயில கீழே நுழப்பி கிழப்பி சாப்பிட்டு திருப்பி அதுலயே கைவிட்டு எடுத்து திருப்பி சாப்பிட்டு கீழே சிந்தி மேல சிந்தி, அதன் பிறகு அந்த ஒரு உணவுப் பொருளை வேற யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம் நான் பார்த்திருக்கேன். அதுக்கே எனக்கு வந்து என்னன்னா, சில நேரத்துல கட் பண்ணிட்டு அது ஒரு கிண்ணத்துல தான் போட்டு கூட அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வரும். இன்னொரு விஷயம் என்ன செய்வாங்க அப்படின்னா, பசங்களோட பொம்மையை எடுத்து உடைக்கிறது, அதை எடுத்து இப்ப நம்ம யாழினிக்கு வந்து இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவளுக்கு வந்து ஒரு புக் ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை டர்ன்னு கிழிக்கும். இவன் கிழிக்கும் பொழுது என்ன, ஐயோ அது அக்காவோடதுரா அப்படின்னு பதட்டம் கூட இருக்காது. ஐயோ இது இவளுக்கு இதே வேலைங்க, புக்கு கொடுத்தா கிழிச்சு பத்திரம் எடுத்து வந்து வை, உன் புருஷன் டாக்குமெண்ட் சர்டிபிகேட்லாம் எடுத்து வந்து வை, கீழிக்கிட்டோம், ஐயோ கிழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேண்டுறேன் நான். ஸோ இது வந்து எனக்கு நடந்த அனுபவங்கள். ஓகேவா? இப்ப இவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க, இந்த மாதிரி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, சோஃபா மேல ஏறுறது இறங்குறது போறது வர்றது, இதுதான் இப்படிதான் குழந்தைங்க நடந்துப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேக்குறாங்க. அப்ப எல்லாருமே என்ன சொல்லணும், இல்லையா, நான்லாம் என் வீட்டுல இந்த மாதிரி வளர்ப்பேன் அந்த மாதிரி வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஒரு சில பேர் வந்து ரொம்ப பேட் பேரண்டிங், இது பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு தடவை வந்து எங்க அப்பா வந்து பயங்கரமா அட்வைஸ் பண்ணாரு. அடிக்க மாட்டாரு என்ன, யார் வீட்டுக்கும் நான் போயிருந்தப்ப இன்னும் சாப்பிடுறதுக்கு நானாவே அவங்கள்ட்ட கேட்டேன் போல இருக்கு, எனக்கு சாங்கலேன் அப்படின்னு சொல்லி கேட்டேனா ஏதோ சாப்பாடு. அது எங்க அம்மாவுக்கு அது ஒரு பெரிய அசிங்கமா போயிடுச்சு. இங்க கொடுத்தா சாப்பிடாது, அங்க போய் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுது. உங்க அம்மாவுடைய சமையலுக்கு எல்லார் வீட்லயும் போய் ஐயோ இது நாட் ரெக்கார்டிங் இல்ல நல்ல அடை சுட்டு, ஐயோ அதாவது கையால வாங்கி தின்ட்டு அது புளியோதரை அடை ரெண்ட வந்து அடிச்சுக்கவே முடியாது. எங்க அப்பாவோட அட்வைஸே என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து அவங்களா ஒரு பொருள் உனக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா தான் நீ வந்து, அதுக்கு பயங்கரமா எங்க அப்பா சொன்னாரு,
அது வந்து அதுக்கு மேல வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கழுத்து கேட்பனா பீ. எதுவுமே வந்து ஃபுட்டு நாக்குக்கு வரைக்கும் தான் அதோட டேஸ்ட் இருக்கும். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி பறக்கா வெட்டு மாதிரி சோத்துக்கெல்லாம் அலைஞ்சோம்னா சொல்லுவாங்க, வாய் கேட்பனா பீ, அவ்வளவுதான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னுவாங்க. சோ அதே விஷயத்த எங்க அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இதுவா சொன்னாரு, டீசெண்டா நாக்கு வரைக்கும் தாண்டா அதோட டேஸ்ட் போனதுக்கு அப்புறம் எந்த ஃபுட்டா இருந்தாலும் ஒண்ணுதான். சோ அத ஒருத்தவங்க வீட்டுல எல்லாம் போய் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லெசனே நமக்கு எடுப்பாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம் இல்ல ஒரு ஆனுவல் லீவுக்கு போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசனே என்னன்னா, அவங்க வீட்லயே எப்படி இருக்கணும், நீங்களே போய் குளிச்சுட்டு வந்துடணும், நீங்களே தொடச்சுக்கணும், நீங்களே தலைவாரிக்கணும், உங்க ட்ரெஸ்ஸை நீங்க மடிச்சு வச்சுக்கணுங்கிறதுல இருந்து எல்லாமே ஒரு லெசன் எடுத்துதான் நம்மள அனுப்புவாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அதேதான், அங்க போய் எதுவுமே கேட்க கூடாது. அவங்கள இது வேணும் அது வேணும்லாம் கேட்க கூடாது, கொடுத்ததான் சாப்பிடணும். எனக்குலாம் எங்க மாமா வீட்டுக்கு போனப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு சப்பாத்தி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். 3 சப்பாத்தி தான் அவங்க கொடுப்பாங்க, அதுக்கு மேல கிடையாது. அது மேல கிடையாது. அப்படியே கேட்கணும், நல்லா வந்து கேட்க மாட்டேன். எப்படி கேட்கறது அவங்கள்ட்ட போய் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நம்ம வளர்ந்துருப்போம் இல்லையா? ஸோ ஓரளவுக்கு நம்மளும் வந்து குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்து அனுப்போம். இதுல நான் எதற்காக இதை வந்து இவ்வளோ நீட்டி முழக்கிறேன். இத்தனை பேர் லைக் போட்டிருக்கீங்களா, எத்தனை பேர் லைக் போட்டிருக்கீங்க இருங்க, முதல்ல இந்த கதைக்கு வர மாட்டோம். ஓகே, 37 பேர் லைக் போட்டிருக்கீங்க. எல்லோருடைய வாழ்விலும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இயற்கை பிரபஞ்சம் துணை நிற்கும். தேங்க்யூ. மார்க் மை வேர்ட். ஓகே, 1. 2வது, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை ஓரிரு வரிகள் அதை பகிர்ந்துக்கிறது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட், சொல்லுங்க. ஓகே, இது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒரு 50% ஆஃப் த கமெண்ட் இல்ல 30% ஆஃப் த கமெண்ட் நான் பார்க்கும்பொழுது என்னன்னா, குழந்தைகள் இது செய்யறது சகஜம் அப்படிங்கிறாங்க. அந்த பெட் மேல ஏறி நடக்கிறதோ, சரி நானே பெட் மேல ஏறி நடப்பேன், அந்த விஷயம். என் வீட்டு பெட்டா இருந்தா எனக்கு கம்ஃபர்டான இடத்துல, எங்க வீட்டு பெட்ல இப்ப நான் இப்ப கிராஸ் பண்ணா டக்குன்னு ஏறி நடந்து போயிடு இறங்கிடுவேன், அந்த மாதிரியான ஒரு ஆளு. பட் குழந்தைங்க ஏறி குதிக்கிறது, அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கறது, இதெல்லாம் வந்து நார்மலா அப்படின்னும் போது ஒரு 20%க்கு மேலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நார்மல் தானே, குழந்தைங்கன்னா இப்படித்தானே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்படி ஒரே இடத்துல உட்கார வைக்க முடியுமா? குழந்தைங்களெல்லாம் இவ்வளோலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு நீங்க வந்து கூப்பிடாம இருந்திருக்கலாம். ஆமா, கூப்பிடாம இருந்திருக்கலாம்னு கூட சொல்ல ஜாக்கி. இதெல்லாம் நீங்க பொறுமையா அட்ஜஸ்ட் பண்ணினா போகணும் அப்படிங்கிற. அப்பேற்பட்ட மயிறு ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவையில்ல, அப்பேற்பட்ட மயிறு பிள்ளைங்களும் எங்களுக்கு தேவையே இல்லைன்ற நான் முடிஞ்சது. தட்ஸ் ஆல். ஓகே, நீங்க கரெக்டா சொல்றீங்க. அவங்க சொல்லும் பொழுதே எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இதெல்லாம் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு குத்தமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. எல்லாத்த விட இன்னொன்னு எனக்கு இது புரியவே இல்லை, இந்த கான்செப்டே புரியல. எல்லா நாளுமா அவங்க உங்க வீட்டுக்கு வர போறாங்க. குழந்தைங்கன்னா விளையாடுன்றது வேற, அதை எந்த ஒரு கண்டிப்புமே இல்லாம வளர்த்துட்டு அதை நியாயமா ஏற்படுத்துறீங்களேன்றதா அங்க நம்ம சொல்றோமா கோசரம். குழந்தைங்க அப்படிதான் இருக்கு, நம்ம பண்ணாத ஆரம்ப வேலை ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நம்ம இவ்வளவு மயிரை பேசலாம், இந்த மயிரே வேணான்றோம்ல, அந்த போல நம்மளும் பண்ணியிருக்கோம். காரணம்னா எங்க அப்பாவுடைய ஓனரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க ஒர்க் பண்றவங்க, அப்படி ஒரு இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போறாங்க. உடம்புல பையனா தனுசு, பேர் என்னடா தனுசு அப்படின்னு கேட்கறாரு. பையனுக்கு வந்து தனசேகரன் பேர். நான் வந்து என் குரல் இங்கேயே இப்படி இருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, பயங்கரமா பேசுறேன். வீடுல வந்து அப்படியே எக்கோ அடிக்குது. ஓகே. அடுத்தது எங்க அப்பா வந்து அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டே போல. காரணம்னா அது அசிங்கம் எங்க அப்பாவுக்கு. நான் வந்து பயங்கரமா பேசி சத்தமா பேசுறேன்னா எக்கோ அடிக்குதான். ஓனருக்கு வந்து அது என்னடா உடம்புல அவன் பையன் இவ்வளவு சத்தமா பேசுறான், இவ்வளவுதான் சொன்னாங்க அந்த மாமி. இன்னொரு மாமி கிட்ட என்ன சேர்த்து விட்டு, இந்த பிரபஞ்சம் பாருங்க, இன்னொரு மாமி கிட்ட சேர்த்து விட்டு அதை 10 வருஷம் வெயிட் பண்ண வச்சு அவனை கனெக்ட் பண்ணி சவுண்டே இல்லாத ஊர்ல எடுத்து வந்து இங்க உட்கார வச்சிருக்கான். பார்த்தீங்களா, கீழ் வீட்டு மாமா வந்து கம்ப்ளைண்ட், எத்தனை வயசுல 7 வயசுல கீழ் வீட்டு மாமா வந்து ரொம்ப சத்தமா பேசுறேன் அப்படின்ட்டு அவரு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போனார். அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, இந்த திஸ் இஸ் த பிரபஞ்ச விதி. அந்த மாமா உங்களை 11 o'clock வரைக்கும் சொல்லு ஜாக்கி. ஏங்க ஊர்ல வந்து இப்ப புனலை கட்டி நைட்டு ஃபுல்லா வந்தாளுக்கு கொந்தானு கூத்து கட்டின ஊர்ல இருந்து வந்து விடிய சாக்க போட்டு கூத்து பார்த்த இடத்துல வந்துட்டு
இன்னைக்கு என்னன்னா நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம நேரம் நீங்க உங்களுக்கு உலகம் கத்துக் கொடுக்க ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு ஊர்ல தான் இன்னொருத்தவங்களும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து நாங்களும் அந்த அவமானங்களை சந்தித்தாலும் கூட அதெல்லாம் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் நம்ம குழந்தைங்க. இம்ப்ளிமெண்ட் விஷயத்தை விட இம்ப்ளிமெண்ட்ங்கிற வார்த்தை டிசிப்ளின் வந்து ஓரளவுக்கு சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. சத்தமா பயங்கரமா பேசுறேன் இல்லடா, சத்தமா பேசுறா, கொஞ்சம் குறைச்சு பேசு அப்படிங்கறது நீங்க சொல்லிதான் கொடுக்கணும். சொல்லி கொடுக்காமலாம் வந்து இப்ப இவங்க அப்பா மாதிரி கூட்டனே போகாம இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தவறுன்னு வச்சுக்கோங்களேன். அது டோட்டல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படி நான் சொல்லல. அந்த மாதிரி ஒரு தடவை குதிக்குதுன்னா நம்ம பசங்களை என்ன சொல்லுவோம், டே குதிச்சு விளையாடாதீங்க, கீழே உட்காந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இதுல என்னன்னா ஒருத்தவங்க கோராமையை சொல்லியிருந்தாங்க, உங்களுக்காவது பரவாயில்லைங்க, எங்க வீட்டுக்கு வர பசங்க இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்கினே போறாங்க. இதுல என்னன்னா அத வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அதுதான் எனக்கு புரியல மேடம். அதாவது எப்படி பேரண்ட்ஸ் சொல்லாம இருப்பாங்கிறது எனக்கு அவ்வளவு பெரிய. அதுக்குதான் இன்னொருத்தவங்க அதுக்கு வந்து சப்போர்ட் சொல்றாங்க. குழந்தைங்கன்னா அப்படித்தானே இருக்கும், அதுக்கு ஒரு பொருள் பார்த்தா ஆசைப்பட்டா கேட்கும் இல்லன்ட்டு. அதுக்காக இப்ப ஒரு குழந்தைங்க அப்படிதான் இருக்கும். வீட்டுக்கு வர்ற குழந்தைக்கு நீ சொத்தை எழுதி கொடுத்துருவேன், குழந்தைங்க கேட்குது நம்ம அந்த நிலம் எனக்கு நல்லா இருக்குது மாமா, மாமரம் நிறைய இருக்குது, எனக்கு எழுதி கொடுனா கூட்டுருவேன். நான் கேட்கற கேள்வி மாதிரி இதுதான், நீ குடுத்துருவியா? நான் இப்படி சொல்ல வந்தேன். ஒண்ணு இல்ல, உன் பொண்டாட்டி நல்லா தாலி போட்டு இருக்குது, வந்த பொண்ணு நல்லா இருக்குது, ஆண்டி இந்த தாலி நல்லா இருக்கு எனக்கு கொடுத்துருங்கன்னா நீ குடுத்துருவேன்னு கேட்கற. அவுத்து கொடுன்னு அர்த்தம் பிடிக்குது, குடுத்துருவேன். நீ பெரிய மயிர் மாதிரி பேசுற. இன்னும் வந்து குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். இன்னும் கருணை இல்லத்துலேருந்து வந்த மாதிரியும் அம்மா என்னது இந்த அந்த இடத்துல இன்னும் இந்த வேலை செஞ்ச மாதிரி வந்து இந்த மாதிரி கதை தான் எனக்கு பிடிக்கிறது இல்லைன்ற. ரியாலிட்டி பேசு. ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம பதில் சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய ஆஃப்ராயல் இருக்குங்க. எல்லாம் அதாவது வீட்டுல வந்து சம மாத்துவாங்க, வெளில வந்து பார்த்தோன்னா கணவர்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். 10 நிமிஷம் மதிக்க மாட்டான். வெளில வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், டான்ஸ் ஆடணும், லெஃப்ட் திருப்பணும் ரைட்டை திருப்பணும். எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. எனக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க? இதுல இன்னொன்னு வேற இருக்குங்க. இந்த மாதிரி பசங்களை இப்ப அவங்க கண்டிக்க மாட்டாங்க. இப்ப வந்து டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மிரட்டாதீங்கப்பா, என் பிள்ளைங்களை நான் அப்படி வளர்க்கல. 3 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி 3மே ஒரே பையன் தின்றான். அதை ஒண்ணு எடுத்து இன்னொரு குழந்தைக்கு, என் குழந்தைக்கு குடுன்னு சொல்லாத பொம்பளைங்களையும் நான் பார்த்துருக்கேன். அவன் அப்படிதான் சாப்பிடுவான். இடிச்சு மயிரும் புள்ள வளர்த்து வச்சிருக்கிறேன். இன்னும் அவன் அப்படிதான் சாப்பிடுவான். அவன் வீட்டில் போய் சாப்பிடும் மயிறு. இங்கே ஏன் என் பொண்ணு எதுக்கு வந்து சாப்பிட்றேன் நான் கேட்குறேன். என் பொண்ணு அப்படி கிடையாது. சாப்பிட்டுச்சுன்னா 3 இருந்தால் அதை ஒன்று எடுத்து கையில் கொடுத்துட்டு தான் சாப்பிடும். இல்லை நான் சொன்னா கூட செய்யணும், அப்படி நல்லாவே இருந்தாலும். இதுதான் நான். இதை சொல்லாம இருக்கிறத விட நீங்க சொல்லாம வளர்த்துக்கோங்க, அது ஏதோ உங்களோட அதை அடுத்தவங்க மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்கிறேன் நான். இதுதான் சரி, இது எப்படி தவறாகும்னு கேட்காதீங்க. அதெல்லாம் இன்னொரு அம்மா போட்டிருந்தாங்க, சாரி இன்னொரு ஒரு சார் போட்டிருந்தாரு. அம்மா அம்மாவோ சாரோ ஏதோ ஒரு ஆள் போட்டிருந்தாங்க, நான் கரெக்டா சொல்லுங்க, சாரோ கூரோ ஏதோ ஒன்று. அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வீட்டுல தோட்டம் அது இதுன்னு நல்லா இருந்த வீடு. வந்த உடனே பிள்ளைங்க வந்து இதை எடுத்து அதை உடைச்சிதுங்க. ஒரு சேர் ஒன்று, இந்த டீப்பாய் மாதிரி இருக்கும்ல, அதை உடைச்சிருச்சுங்களாம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு விட்டா, தோட்டத்துல போயிட்டு செடியெல்லாம் எடுத்து பிடுங்கி போட்டு அதெல்லாம் இது பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்குங்க. கூட யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே வந்திருக்காங்க. யாருமே எதுவுமே கேட்கலங்க அந்த பசங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து வெளியில ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமான சூழ்நிலையில வளர்ந்துருக்காங்க. அவங்க வீடு ரொம்ப சின்ன வீடு. இங்க வந்து இவ்வளவு பெரிய வீடு தோட்டம்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒன்னே செய்வேன், கால்குலேட்டர் எடுப்பேன். 100 150, போன்சாய் ட்ரீ 250, டோட்டல் 4500 ரூபா. இந்த உண்டியில போய் பாவம் போறதுக்கு உண்டியில போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு வழி கூட்டி அனுப்பிச்சிட்டு நேரா அந்த டிரைவருக்கு எல்லா காசெல்லாம் கொடுத்துட்டு கேப்லாம் நானே புக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு, மச்சான் அடுத்த வாட்டி வராதுடா, நம்ம எதா இருந்தாலும் வெளியில பார்த்துக்குவோம். ஏன்னா என் வீட்டுல வந்து டிவோர்ஸ் ஆகிறதுக்கான ஃபைல் நாளைக்கு வந்துடும். எனக்கே இந்த வீட்டுல வந்து இருக்குன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ சாரி, ஆஃபீஸில் பார்த்துக்கோ மச்சான், முடிஞ்சு போச்சு. அதோட நம்பரே டெலீட் பண்ணுறோம். என் ஸ்டேட்டஸ் எதுவுமே பார்க்காத அளவுக்கு பண்ணுவேன். பிளாக்கு முடிச்சது. ஏன்னா எனக்கு இதுல பெரிய ஆச்சரியம், அதுல கீழே இன்னொருத்தவங்களும் சொல்றாங்க, ஏதாவது என்னன்னா வீட்டுக்கு வந்து ஷோகேஸ்ல இருக்கிறதெல்லாம் எடுக்கிறாங்கப்பா, அதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுல வந்து குழந்தைங்கன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போதுதான், குழந்தைங்க உன் வீட்டுல இப்படி இருக்கலாம்,
என் வீட்டுல வந்து ஏன் இப்படி இருக்கும்? ஏன்னா அம்மனை கட்டையா விட்டுருவேடா, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தானே அலைய உன் வீட்டுல தான் இருக்குது, அதுக்காக அம்மனை கட்டையாவை அலையுதுன்னு நான் கேட்கறேன். மொத்தம் நான் கேட்கறேன் கேள்வி, அதுக்கு பதில் சொல்லு. உன் வீட்டுல அம்மனை கட்டையா அலைய விடுறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடு, அந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த மேக்கப் போடு, அதை போடு, இந்த கேப்பை போடு, அந்த கேப் போடுன்னு சொல்லி அனுப்புறல்ல, அப்படியே வெட்டுன்னு வர. அப்ப எதுக்கு வர எட்டுன்னு வர? உன் குழந்தை நல்லா இருக்கணும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், அதானே சரி. அதுதானே அதுல இதுலும் ஒரு வடிவம் தானேன்னு கேட்கறேன். அந்த விஷயத்துல இந்த ஒரு டிசிப்ளினும் ஒரு வடிவம் தானே. இன்னொருத்த வீட்டுல போய் எப்படி அதை வந்து அப்படி பார்த்தோன்னா குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும், ஆம்பளைக்கு கூட தான் பொம்பளை பிடிக்கும், அவன் பொட்ட மேட்ட கை வச்சிருவேன் நீ நல்லா இருக்குன்ட்டு. என்ன இது எனக்கு புரியல. எனக்கு சேம் கான்செப்ட் ஆல்சோ தேர். பயங்கரமான கான்செப்ட். யோசிச்சு பாருங்க, இதுல வந்து குழந்தை என்ன அப்படிதான் இருக்குன்னா எல்லாமே நீங்க நார்மலைஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் இதுவும் தான் அது. அப்ப இதுக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னு கேக்குறேன். கரெக்ட் தான். இப்போ உன் புருஷன் நல்லா இருக்கிறான்றதுக்காக வந்தவ வந்து உன் புருஷன் மேல கை வச்சா பொம்பளைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. இதே மாதிரி ஆம்பளை போய் அவன் புருஷன் பொண்டாட்டி மேல கை வச்சா ஆம்பளைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க, விட்டுருங்களா நீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு மட்டும் ஆடுது இல்ல, அது மாதிரிதானே எல்லாமே. புரியுது ஜாக்கி. உங்களால் மட்டும்தான் ஜாக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தது அது இப்படி வந்து சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். மேடம் அப்ப எப்படி வந்தது? அதுதான் ரொம்ப வருது அதுக்குன்ட்டு. காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட, காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட, மஞ்சளோ தேகம் கொஞ்சம் வரும் மேகம் அஞ்சுதான் தூங்க கொண்டு வரும் ராகம், நிலவ வானிலவ நாம் புடிச்சி வாரேன், குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே ஹோய். ஸோ தேங்க்யூ. நேற்று என்ன பாட்டில் நல்லா இருந்தது, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு மாதிரி டாப்பிக்கே ரொம்ப ஹைஃபாக போயிட்டு இருக்குது. ஆமாம் சார், நீங்கள் வேற ஒரு மாதிரி ஹைப் ஆகிட்டேன், அதனால நானே ரொம்ப ஹைப் ஆகிட்டேன். அதனால அந்த கமெண்ட்லேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, கண்டிப்பாக. அப்படியே நான் இப்போ வேறு ஸ்க்ரீன் போகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஏதாவது டொம்மு கிம்முன்னு விழுந்தால் உங்களுக்கு மறந்துடுதுன்னா திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை இவங்க சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.